போராட்டமா கூடாதா? நிற்கும் வணக்கம். வடக்கு மாகாணம் வேலில்லா பட்டதாரி சங்கம். என்னுடைய பேர் கபில்டன் போல். நான் வடக்கு மாகாணம் வேலில்லா பட்டதாரி சங்கத்தினுடைய செயலாளர் இருக்கிறேன். இன்று இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. காரணம், நடைபெற்று முடிந்த ஆசிரியர் போட்டி பரீட்சையில் பட்டதாரிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டதன் விளைவாக இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாங்கள் பட்டதாரிகளாக, அதாவது வடமாகாண வேலில்லா பட்டதாரிகளாக ஒன்று சேர்ந்து நடைபெற்ற அநீதிக்கு நாங்கள் ஒரு தீர்வு கோரி நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அரசாங்கம் பல வாக்குறுதிகளை வழங்கி, அதாவது பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு எந்தவித பாகுபாடுமின்றி அரச வேலைவாய்ப்பு தருவோம் என்று சொல்லி இந்த அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவோம் என்று சொல்லி கூறி இந்த ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இந்த எந்தவித முன்னெடுப்பும் இல்லாமல் இந்த அரசாங்கம் பட்டதாரிகளை புறக்கணித்து கொண்டு, பல்வேறு நிலையில் புறக்கணித்து கொண்டு பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்யப்பட முடியாத நிலையில் உள்ளது. ஆகவே ஏதோ ஒரு பொறிமுறை உருவாக்கி பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தி தர வேண்டும். அதே சமயம் எல்லா பட்டதாரிகளும் தங்களுடைய வயதை மீறி, அதாவது 35 வயசை தாண்டி எந்த அரச வேலை பெறணும்னு சொன்னால் கட்டாயம் 35 வயசு இருக்கணும். ஆனால் 35 வயதை மீறி பல பட்டதாரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்டதாரிகளுக்கான கேள்வி, அடுத்த கட்டம் வேலைவாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்ற ஒரு கேள்வி அவர்களுக்கு இருக்கு. அவர்களுக்கான கேள்விக்கான பதிலும் இந்த அரசாங்கம் கூற வேண்டும். அதே சமயம் ஒரு மாகாணத்தினுடைய அறிவு வளத்தை பாதுகாக்கணும் என்று சொன்னால் அந்த மாகாணத்துக்குரிய டேட்டாஸ் இருக்கணும். ஆனால் வடமாகாணத்தினுடைய அனுவல் ரிப்போர்ட்டில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பட்டதாரிகளுடைய எந்தவித ரிப்போர்ட்டும் இல்லை. அதாவது அந்த பட்டதாரிகள் என்ன பாடத்தை சேர்ந்திருக்கிறார்கள், அந்த பட்டதாரிகள் எவ்வாறான துறைகளை சேர்ந்திருக்கிறார்கள், அந்த பட்டதாரிகளுடைய அபிலிட்டி என்ன என்ற விஷயங்கள் எல்லாம் எதுவுமே இந்த அனுவல் ரிப்போர்ட்டில் எதுவும் இல்லை. அப்போ அந்த மாகாணத்தில் இருக்கிற ஒரு எந்தவித அரச வேலை வாய்ப்புகளுக்கு எவ்வாறு ஒரு பட்டதாரிகளை உள்வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குமென்றதை பார்க்கணும். ஆகவே இந்த மக்கள், இந்த அரசாங்கம் உண்மையிலேயே இவ்வாறான டேட்டாஸ் எடுக்காத நிலையில் இந்த அரசாங்கம் எவ்வாறு இந்த மக்களுக்கு பட்டதாரிகளை வேலை வாய்ப்பு கொடுக்க. நன்றி. என்னுடைய பெயர் வீணா பிரவீன். நான் பட்டதாரிகள் சார்பாக கலைக்க வந்திருக்கேன். பட்டதாரிகள் இந்த வயது எல்லாம் ஆசிரியர் வயது எல்லாம் 18 வயது 35 என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏழு எடுக்கிற வயது 18 வயது தான். இந்த 18 வயதுலேருந்து கேம்பஸ் காலம் முடிகிற காலம் 26 வயசு. அது இப்படி முடிஞ்சால் கூட இதுவரை காலமும் எவ்வளோ 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை வாய்ப்பு கிடைக்கல. இப்போ ஜிஎஸ் எக்ஸாம் அல்லது டீச்சிங் எக்ஸாமுக்கு எல்லாம் கோல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 35 வயது தாண்டி நாங்களுக்குரிய அடுத்த கட்டம் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை அவர்கள் இனிய கூலி வேலை ஏதாவது செய்ய வேண்டிய நிலை ஏற்படுமா என்ற ஒரு கேள்விக்குரிய இருக்குது. அதோடு பார்த்தோம்னால் இனி வர்ற காலங்களில் வேலை வாய்ப்பு இல்லை என்ற பட்சத்தில் ஏன் இலவச கல்வியோ கட்டாய கல்வியோ ஏன் நடைமுறைப்படுத்துவான், ஏன் கொண்டு வருவான்? அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்ந்து செல்ல முடியாத நிலை இருக்குது. எதிர்காலம் படிப்பு மட்டும்தான் வாழ்க்கையாண்டு இல்லை. சரியா? அப்படின்னா கட்டாய கல்வி, இலவச கல்வி இல்லை செலவழிக்கிற காசை ஒரு முதல்ல விட்டால் கூட நாடு முன்னேற்ற பாதையில் செல்லும். இப்போ முடிச்சு இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு துறையிலையும் அவர்கள் தங்களுடைய துறை சார்ந்த பட்டங்களை முடிச்சிருக்கலாம். 2019ஆம் ஆண்டில் இருந்து இதுவரைக்கும் பாஸ் அவுட் ஆன பிள்ளைகள் நாங்கள் இப்போ பல்கலைக்கழகத்துக்கு போக முதலே உங்களுக்கு தெரியும் எத்தனையோ தடை தாண்டல் பரீட்சைகளை தாண்டி தான் போயிருப்போம். இப்போ ஓலவெல்ன்றது சும்மா இல்லை, அதுலேயும் தடை தாண்டி ஏழுக்கு போவோம், ஏழுலேயும் தடை தாண்டி யூனிவர்சிட்டிக்கு எடுப்படுறன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். எத்தனையோ பிள்ளைகள் யூனிவர்சிட்டி கிடைக்காம கவலைப்பட்டுருக்கணும். ஆனால் யூனிவர்சிட்டி போயும் அங்கே நாங்கள் தனியாக பாட ரீதியாக மட்டும் படிக்கிறதில்ல, செயன்முறை சார்ந்த
பாடங்களும் வந்து எங்களுக்கு நடக்கிறது. அப்படி இருக்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கிட்ட படிச்சிருப்போம். படிக்க கூட வெளியில் வந்து ஓலவலோடையும் மேலவலோடையும் அரசியல் செல்வாக்களையும் பயன்படுத்தி போட்டு வேலையில் எடுத்துகிட்டு இருக்கிறவைக்கு கூட அந்தளத்துக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குமா எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கிற காலத்துலேயும் முந்தி படிக்கையிலேயும் பல சவால்களை மேற்கொள்ள வேண்டி இருக்குது. யூனிவர்சிட்டியில் படிக்கிற காலத்துலேயும் பல சவால்களை மேற்கொள்ள வேண்டி இருக்குது. அதை தாண்டி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்கும். நாங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது அப்படி படிப்பு ரீதியாக கல்வியை வச்சே எத்தனையோ சுரண்டல்கள் நடக்குது. ஆனால் தனிப்பட்ட ரீதியான பழிவாங்கல்கள் நடக்குது. இதுக்குள்ள வந்து நான் மட்டும் இல்லை, என் சார்ந்த எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கணும். இப்போ வேலையில்லா பட்டதாரிகள்னு சொல்லி எல்லாரும் கேட்பினமே என்னோட அரசாங்க வேலை தான் வேணுமோண்டு இல்லை, தனியார் வேலை சம்மந்தமாக போட்டால் கூட அதுலேயும் பழிவாங்கல்கள் நடக்குது. இப்போ நாங்கள் வேலை தேவை அன்று சொல்லி கேட்கறதுக்கு நம்மங்களுக்கு தகுதி இல்லாமல் இல்லை. எங்கள்கிட்ட தகுதி இந்த 5 வருஷம் அப்போ தனியாக புத்தகத்தை படிச்சுட்டு நாங்கள் வேலையில் தானே அப்படின்னா நாங்கள் ஏழோடைய வேலைக்கு போயிருப்போம். அதுக்கு பிறகு படிக்கிறோம். ஏன் எங்களுக்கண்ட ஒரு இலக்கு இருக்குது, இந்த சமூகத்தில் எங்களோட நாட்டின் கல்வியை வந்து மாற்றணும் என்று சொல்லியிருக்கு. இப்போ அண்மையில் கூட இலங்கை கல்வி சீர்திருத்தத்தில் வந்து எங்களோட தொழில்முறை சார்ந்த ரீதியான கல்வியை வந்து துரிதப்படுத்துவதன் மூலம் மாணவர்கள் வந்து